கடந்த மாதம் 24ஆம் தேதி நுங்கம்பாக்கம் ரயில் நிலையத்தில் மிக கொடூரமாக வெட்டி கொலை செய்யப்பட்டார் சுவாதி. இந்த கொலை சம்பந்தமாக மீனாட்சிபுரத்தை சேர்ந்த ராம்குமார் என்ற இளைஞரை போலீசார் கைது செய்தனர். இந்த வழக்கில் நாளுக்கு நாள் புது திருப்பங்களும் புது விஷயங்களும் வெளிவந்து கொண்டே இருக்கின்றன. இந்த நிலையில் சமீபத்தில் திருமாவளவன் அவர்கள் அளித்த பேட்டியில் சுவாதி அவர்கள் ரம்ஜானுக்கு நோன்பு இருந்த காரணத்தினால் இந்த கொலை நடந்திருக்கலாம் என்ற ரீதியில் கருத்து தெரிவித்தார். இது RSS மற்றும் BJP தலைவர்களிடையே கடும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. அவரை கைது செய்ய வேண்டும் என போர்க்கொடி தூக்கினார்கள். இந்த நிலையில் ராம்குமார் வழக்கறிஞர் சமீபத்தில் அளித்த பேட்டியில் இன்னொரு அதிர்ச்சிகரமான செய்தியை வெளியிட்டுள்ளார். சுவாதி மற்றும் பிலால் முகமது இருவரும் ஏற்கனவே பதிவு திருமணம் பெங்களூரில் செய்து கொண்டதாகவும் அவர்கள் இருவரும் சேர்ந்து பெங்களூரில் வாழ்ந்து கொண்டிருந்த போது சுவாதியின் குடும்பத்தினர் அங்கிருந்து சுவாதியை பிரித்து இங்கு கூட்டு வந்ததாகவும் அதன் பிறகுதான் அவர் சென்னையில் வேலை பார்த்து கொண்டு இருப்பதாகவும் தகவல் வெளியிட்டுள்ளார். சுவாதியும் பிலாலும் திருமணம் செய்து கொண்டதற்கான சான்று உங்களிடம் இருக்கின்றதா என்ற கேள்விக்கு அந்த சான்றை பெற முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். இன்னும் ஓரிரு நாட்களில் அது கைக்கு வந்துவிடும். அதன் பிறகு நாங்கள் கண்டிப்பாக எல்லாரிடமும் தெரிவிப்போம் என்று கூறினார். அதேபோல் அவர் இன்னொரு கேள்விக்கு பதில் அளிக்கையில் சுவாதி ரம்ஜான் நோன்பு இருந்தது உண்மை. அது அங்கே இருக்கக்கூடிய பல பேரிடம் விசாரித்து கூறப்பட்ட ஒரு செய்தி. அது உண்மையான செய்திதான் என்று உறுதிப்படுத்தினார். மேலும் சுவாதியை கொலை செய்தது ஒருவர் அல்ல, அந்த கொலையை நேரில் பார்த்த ஒருவர் தச்சி ஸ்ட்ரீட்டில் இருந்து ஃபோன் செய்து கூறியதாக ஒரு செய்தியை வெளியிட்டார். அதில் ஒருவர் சுவாதியின் தலைமுடியை தூக்கி பிடித்து நிறுத்தியதாகவும் இன்னொருவர் அருவாளால் சுவாதியை வெட்டியதாகவும் தகவல் வெளியிட்டார். இதை பிரஸிடமும் போலீசிடமும் கூற நீங்கள் தயாரா என்று கேட்டதற்கு அவர் எனக்கு குடும்பம் உள்ளது என்று கூறி ஒதுங்கிவிட்டதாகவும் தெரிவித்தார். இதுபோல வக்கீலான எனக்கே இவ்வளவு செய்திகள் வரும்போது போலீஸ் தரப்பில் நிறைய செய்திகள் வந்திருக்கும். போலீசார் அந்த உண்மையை மறைக்க முற்படுகின்றனர். இதுவரை அறியப்பட்ட செய்திகள் மூலம் 90% இந்த கொலைக்கு காரணம் மதமாக இருக்கலாம் என்று எண்ணப்படுகிறது. ஆகையினால இது வெளியிட்டால் ஒரு மத ரீதியான சமூக பிரச்சனை ஏற்படுமோ என்று அஞ்சி போலீசார் ராம்குமாரோடு இந்த வழக்கை முடிக்க முற்படுகின்றனர் என்று ராம்குமாரின் வழக்கறிஞர் குற்றம் சாட்டினார். மேலும் அவர் தொடர்ந்து பதில் அளிக்கையில் சுவாதி ரம்ஜான் நோன்பு இருந்ததற்கு மறுப்பு தெரிவித்து சுவாதியின் குடும்பத்தில் இருந்தோ பிலால் மற்றும் சுவாதி இருவரும் ரிஜிஸ்டர் மேரேஜ் செய்து கொண்டார்கள் என்ற செய்தியை மறுத்து பிலாலோ இல்ல சுவாதி குடும்பத்தில் இருந்து யாரோ இதுவரைக்கும் எந்த ஒரு செய்தியும் தெரிவிக்கவில்லை. அப்படியென்றால் இதில் உண்மை இருக்கின்றது என்றுதானே அர்த்தம் என்று கேள்வி எழுப்பினார். மேலும் அவர் இந்த கொலைக்கு பின்னால் மிகப்பெரிய அரசியல் புள்ளிகள் இருக்கலாம், அதனால் போலீசார் இந்த வழக்கை மிக விரைவாக ராம்குமாரோடு முடிக்க முயற்சி செய்து கொண்டிருக்கின்றனர் என்று குற்றம் சாட்டினார். சுவாதியின் மொபைல் மற்றும் லேப்டாப் ராம்குமாரின் வீட்டில் இருந்து எடுக்கப்பட்டது அல்ல, அது எங்கே எடுத்தார்கள் என்பது போலீசாருக்கு மட்டுமே தெரியும் என்று குற்றம் சுமத்தினார். இந்த கொலை வழக்கில் நாளுக்கு நாள் புது தகவல்கள் வந்து கொண்டே இருக்கின்றன. மக்கள் மனதில் பல கேள்விகள் தினமும் எழுந்து கொண்டுதான் இருக்கிறது. இந்த கொலை வழக்கு சம்பந்தமாக ராம்குமார் இந்த கொலையை செய்யவில்லை, வேறு இருவர் செய்தார்கள் என்றால் அந்த இடத்தில் எப்படி எதற்காக ராம்குமார் சென்றிருந்தார் என்ற ஒரு கேள்வி எழுகிறது. மேலும் ராம்குமாரின் சட்டையில் இரத்தக்கரை இருப்பதாகவும் அந்த இரத்தக்கரையும் சுவாதியின் இரத்தக்கரையும் ஒன்றுதான் என்று நிரூபிக்க போலீசார் முயற்சி செய்து வருகின்றனர். இது குறித்த ஆய்வறிக்கை இன்னும் 10 தினங்களில் கிடைத்துவிடும் என்று போலீஸ் தரப்பில் கூறப்படுகிறது. அது கிடைத்துவிட்டால் அதுவே ராம்குமார் குற்றவாளி என நிரூபிப்பதற்கு மிகப்பெரிய ஆதாரம் என போலீசார் தீவிரமாக நம்புகின்றனர். இந்த நிலையில் இந்த வழக்கை CBIக்கு மாற்றக்கோரி பல்வேறு விதமான கோரிக்கைகள் எழுந்த வண்ணம் உள்ளன. உண்மை குற்றவாளியை போலீசார் மறைக்க முற்படுகின்றனரா என்ற எண்ணமும் நமக்குள் எழுகின்றது.